ஹாய் நண்பா, நம்ம இனிமேல் இந்த மானுவா தான் டெய்லியும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸ்லீப்பிங் ஹீரோ மானுவா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ஆல்ரெடி ஒரு சேனலில் 200 சாப்டர் போட்டாங்க. பட் என்னென்னா அந்த 200 சாப்டருமே 50 வீடியோஸில் முடிச்சுட்டாங்க. அது அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ரொம்ப ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன எது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, இல்லை அந்த 200 சாப்டர்லேருந்தே கம்ப்ளீட் பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்கள். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் ஸ்டார்டிங் எல்லாம் கும்பலாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேனா சொல்கிறா, லார்ட் சோலோ நம்மகிட்ட நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்பவும் போல் தான் அதை இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் பிரித்து கொடுத்துருங்க. அப்புறம் மீதி இருக்கிற வெப்பன்ஸை வச்சு வீணாக போன ஹியூமன்ஸ்லாம் வருவானுங்களே, அவனுங்களுக்கு ட்ராப் செட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ரேனா சரி ஓகே லார்ட் சோலோ, நான் அதேமாதிரி ஹியூமன்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்கிறா. சரி ஓகே, அதேமாதிரி அந்த வெப்பன்ஸில் இருக்க மானா ஸ்டோன்லாம் நமக்கு தேவைப்படாது, நம்ம மான்ஸ்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அதெல்லாம் நம்ம விற்று காசாக்கலான்னு நம்ம ரேனா சொல்கிறா. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படியே பண்ணிடலாம், நான் ஹியூமன் வில்லேஜ் போய் அதெல்லாம் வித்துட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறான். அவங்க 2 பேருமே கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகுறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை, ரேனாவே இப்போ அதெல்லாம் வித்துட்டு வரட்டும், நீங்கள் போங்க நான் சொல்லி நம்ம பேட்ரிக் சொல்கிறான். ஏன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் போய் ஏன் வித்துட்டு வர கூட சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஏன்னா இப்போ நீங்கள் ஹியூமனாக தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க, ஆனால் உங்கள் வால்னா வெளில தருது, உங்களுக்கு இன்னும் சரியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக தெரில, அதனால் ரேனாவே போயிட்டு வரட்டும் நம்ம பேட்ரிக் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே ரேனா நீ போயிட்டு வரும்போது நிறைய டேஸ்டான பொருள்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ரேனா அந்த ஹியூமன் வில்லேஜுக்கு தான் போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு ரொம்ப நம்ம ரேனா சொல்கிறா, இன்னைக்கு வெதர்லாம் நல்லா செம்மையாக இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. நம்ம லார்ட் சோலோக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கா. பார்த்தா ஒரு கடை கிட்ட போகிறா. இங்கே தான் அந்த மான்ஸ்டர் ஸ்டோன்லாம் விற்கிற கடை. போயிட்டு அந்த பொருள்லாம் கொடுத்துருக்கா. அவர் அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்படி இன்னமும் ஒரு சின்ன பொண்ணு எப்படி இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு வர முடியும் சொல்லி கேட்குறாரு. ஏன் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை சொல்லி நம்ம ரேனா கேட்குறா. இல்லை, பி ரேங்க் ஸ்டோன் ஒன்று இருந்தாலே போதும், ஒரு ஆவரேஜான காமனர் ஃபேமிலி 10 வருஷத்துக்கு வாழலாம், இதெல்லாம் அதோட அதிகமானது, ஸோ இதெல்லாம் இங்கே வாங்க முடியாது, நீ வேணால் இம்பீரியல் பேலஸுக்கு போ, அப்படி இல்லைன்னா மெஜிஷியன் டவர் இருக்கும் அங்கே போய் விற்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இது எல்லாமே மேக்ஸிமம் அங்கே தான் விற்க முடியும், இங்கெல்லாம் இதெல்லாம் வாங்க முடியாது, ஏன்னா எங்கள்கிட்ட அந்த அளவுலாம் காசு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ரேனா கேபிட்டல் இல்லைனா மேஜிக் டவரா, கேபிட்டல் ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் அங்கெல்லாம் போக முடியாது, ஸோ நான் மேஜிக் டவருக்கு தான் போகணும்னு சொல்லி சொல்கிறா. அவர் அது எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பேக்கில் போட்டு நம்ம ரேனாட்ட கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ரேனா எடுத்துகிட்டு போகிறா. சரி பார்த்து போ குழந்தைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் அங்கே இருக்குது. குழந்தை இங்கே பாரு, ஒரே ஸ்டோன் மட்டும் இங்கே விட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ரேனா அது உங்களுக்கான டிப்ஸு தான், நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களே அதுக்காக அதை வச்சுக்கன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவர் பார்த்துட்டு என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சான குழந்தைன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் நம்ம ரேனா அந்த மேஜிக் டவருக்கு போயிட்டா. அந்த மேஜிக் டவர் போயிட்டு அங்கே இருக்க அந்த காட்ஸ்லாம் சொல்கிறா, நான் இங்கே மானா ஸ்டோன்லாம் விற்க வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறா. அங்கே இருக்கவங்களாம் சரி ஓகே நாங்கள் போய் கில்டு மாஸ்டர்கிட்ட பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி ஓகே பேசிட்டு வாங்க சொல்லி நம்ம ரேனா நிற்கிறா. அப்புறம் அவங்களாம் போய் பேசிட்டு நம்ம ரேனா கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேனா நினைக்கிறா, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கறதுக்கு நம்ம டஞ்சன் மாதிரியே இருக்குது, இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அவர் இந்த வழியாக போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அந்த லீடர் வராங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு, என் பேர் தான் அசுமே அப்படி சொல்லிட்டு அவங்க வராங்க. அவங்க ஆமாம் உங்கள் பேருன்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் ரென் அப்படி சொல்லிட்டு நம்ம ரேனா சொல்கிறா. இந்த ஹியூமன் இவளுக்கு மானா ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ரேனா பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களை வெறும் குழந்தை நினச்சி இக்னோர் பண்ணிட்டேன், ஆனால் என் கார்டு சொன்னான் நீங்கள் நிறைய மானா ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு, பார்ப்போம் இந்த மேஜிக் ஸ்டோனை பற்றி உங்களுக்கே தெரியும்ல எங்கள் ரெப்புடேஷனை பற்றி, அதனால் ஹை குவாலிட்டியாக இருக்க மானா ஸ்டோன்ஸ் மட்டும் தான் நாங்கள் வாங்குவோம், நீங்கள் வச்சிருக்கலாம் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம் காமிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களே இதை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேனா அதெல்லாம் கொட்டுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. இதெல்லாமே ரேங்க் மானா ஸ்டோன் ஆச்சு, இதெல்லாம் இப்படி உனக்கு கிடைச்சிது, அதெல்லாம் சான்ஸ் இல்லை, இதெல்லாம் நார்மலாக கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது, இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் என்னால் நம்ப முடியல, இந்த குழந்தை யார் தான் இவளை பார்த்தாலும் சாதாரண குழந்தை மாதிரியே தெரில, இந்த முடி கண்டிப்பாக இந்த எம்பையரில் இருக்க 8 கிரேட் ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலியோட முடி தான் இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும், அப்போனா இந்த பொண்ணு அந்த ஃபேமிலியிலேருந்து ஓடி வந்த ஒரு குழந்தையாக தான் இருக்கணும், சரி எது எப்படியா இருந்தா நமக்கு தேவையானது இந்த மானா ஸ்டோன் தான், அதை மட்டும் எப்படி நம்ம வாங்கிப்போம் அப்படி சொல்லிட்டு, இந்த வேர்ல்டு ரொம்ப ஒரு டார்க் பிளேஸ் ஆனது, இங்கே இந்த மாதிரி நோபல் லேடிலாம் சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம், சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன், நான் இமேஜின் பண்ணியே பார்க்கல உங்கள்கிட்ட இந்தளவுக்கு ஹை குவாலிட்டி மானா ஸ்டோன்லாம் இருக்கும்ன்ட்டு, மற்றபடி எங்ககிட்ட விற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு மானா ஸ்டோனுக்கு நார்மலாக எல்லாருக்கும் 50 ounce கோல்டு தான் தருவோம்,
ஆனால் நீங்கள் வந்து எங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர்ன்றதுனால உங்களுக்கு 80 ounce கோல்டு தரோம் அப்படி சொல்லி சொல்கிறா. நம்ம ரேனா வந்து என்னது 50 ounce கோல்டா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படி சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, ஒரு நார்மலான ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை விற்றாலே 10 வருஷத்துக்கு அவங்க வந்து வாழலாம். 10 கோல்டை வச்சு அவங்க வந்து 10 வருஷத்துக்கு வாழ முடியும். உங்களுக்கு நாங்கள் வந்து மொத்தமாக 100 ounce தரோம், ounce கோல்டு தரோம், அதை வச்சு நீங்கள் நல்லா வாழலாம் சொல்லி சொல்லும்போது, ஹே ஹியூமன் நீ என்ன ஜோக் பண்ணுறியா, இந்த மாதிரிலாம் ஜோக் பண்ணுறதுனா செத்துருவேன் அப்படி சொல்லி சொல்கிறான் நம்ம ரேனா. இல்லை நான் மன்னிச்சிருங்க, சே இவளுக்கு எப்படி இதோட வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ மட்டும் உண்மையை சொல்லனா அவ்வளோதான் சொல்லி நம்ம ரேனா வந்து மிரட்டுறா. சரி ஓகே நான் வந்து கரெக்டான ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2000 ounce கோல்டு எங்கள்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்குது, இதுக்கு மேலே எங்கள்கிட்ட இல்லை, நம்ம வேணா ஒரு கண்டிஷன் போட்டுப்போம், மீதி காசுக்கு வேணா நீங்கள் இங்கே இருக்கிற எதனா ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி சொல்கிறா. சரி ஓகே எந்த எல்லாமே பயங்கரமான குவாலிட்டி தான், இதை சேல் பண்ணுறது ஈஸி தான், நீங்கள் இதை யார்கிட்ட வேணால் ஈஸியாக சேல் பண்ணிடலாம், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படி சொல்லி சொல்கிறா. சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த காமிக்கிறேன், இது வந்து ஒரு ஃபர்பிடடான இடம் தான், இது வந்து அவுட் சைடர்ஸ்லாம் நாங்கள் அவ்வளோ காமிக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் வந்து எங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர்ன்றதுனால உங்களுக்கு மட்டும் இதை காமிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் இந்த டவரோட ஸ்டோரேஜ் ரூமு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. கிரீடம் பேர் டேரா, இதை வந்து நாங்கள் 4 கேரட் டைமண்ட் வச்சு செஞ்சுருக்கோம், இது நடுவில் வந்து ஒரு மானா ஸ்டோன் இருக்குது, அதை வச்சு மேஜிக்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இது பேர் வந்து லிவிங் பிளாக் பேரல், இது வந்து ஒரு உயிரோட இருக்கிற ஆர்டிஃபேக்ட்டு, இதை வச்சு நீங்கள் பாய்சன் பக்கத்தில் போனீங்கன்னா இது வந்து அழுவுற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும், அதை வச்சு நீங்கள் பாய்சன் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், இதை வச்சு நீங்கள் ஆல்கெமிலாம் செய்யலாம். அப்போ நம்ம ரேனா வந்து பார்க்குறா, ஆல்கெமியான்னு சொல்லி பார்க்குறா. அவங்க வந்து பார்த்துட்டு என்னாச்சு, ஆமாம் ஒரு சிலருக்கு வந்து ஆல்கெமிலாம் பிடிக்காது, ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகாது போல், இது எப்படி இருக்குது, இதுதான் கிரிம்சன் லவ் ஸ்டோன், இதை வச்சு நீங்கள் யாரை வேணால் மயக்கலாம், அவங்க வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க ஈஸியாக அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேனா வந்து பார்க்குறா. பயங்கர ஆர்வமாக பார்த்துட்டு நம்ம ரேனா கண்ணில் அப்படியே லைட் எரியுது. இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிற சொல்லி நம்ம ரேனா நினைக்கிறா. ஆமாம் இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட மானாவை இன்ஃப்யூஸ் பண்ணிங்கன்னா இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்கள உங்களை லவ் பண்ண வைக்கலாம், வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதனால் உண்டாகிற லவ் வந்து இன்டர்னலாக இருக்கும். இதை வச்சு நம்ம யாரை வேணால் மயக்கலாமா சில மாதிரியா நான் கேட்கும்போது, ஆமாம் இதை வச்சு நீங்கள் யாரை வேணால் மயக்கலாம், இது வந்து மேஜிக் டவரோட ப்ராமிஸ், இது வந்து உங்களுக்கு ஷூட் ஆகுமா, இது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறா. ஆமாம் இந்த ஜுவல் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம ரேனா வந்து சொல்கிறா. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸிலாம் இல்லை, இதை வந்து பை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இது வந்து இங்கே இருக்க எம்ப்ரரே நினச்சாலும் அவ்வளோ ஈஸியாலாம் வாங்க முடியாது, இது வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான ஆர்டிஃபேக்ட் அப்படி சொல்லி சொல்கிறா. ஓ அப்படியா, அப்போ இது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ரேனா அவனை காமிக்கிறா. பார்த்துட்டு இது எப்படி உங்கள்கிட்ட இருக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்கிறா. இது அப்புறம் அந்த மானா ஸ்டோன் இது எல்லாத்தையும் வச்சு நான் அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ரேனா வந்து கேட்குறா. சரி ஓகே நான் தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. பார்த்தா நம்ம ரேனாவோட வெப்பன் இருக்கும்ல, அந்த 36 ஆர்டிஃபேக்டில் ஒன்று சொன்னாங்கள்ல, அந்த வெப்பன்ஸில் ஒன்று, அதுதான் நம்ம ரேனா வந்து அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக தரப்போகிறா.